सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அண்ணாக்களுக்கும் அனைத்து அன்பர்களின் இதயங்களை விட்டிருக்கும் இறைவனுடைய திருவடிகளுக்கு நமஸ்காரங்கள். இன்று ஆனந்தம் தரும் ஆயுத பூஜை. தமிழ் எழுத்துக்களில் எப்படி ஆயுத எழுத்து முக்கியமாக பங்கு வைக்கின்றதோ அதே போன்று நம்முடைய தினசரி வாழ்க்கையில் ஆனந்தமும் அமைதியும் கொடுப்பதில் ஆயுதங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உதாரணமாக நம் நாட்டின் எல்லை பகுதியில் வலிமையான ஆயுதங்கள் இருப்பதால் தான் நாம் நம்முடைய வீட்டிலும் நாட்டிலும் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருக்கின்றோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய தினசரி வாழ்க்கையில் பல ஆயுதங்கள், பல கருவிகள் நமக்கு தினசரி ஆறுதலையும் ஆனந்தத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் மறவாமல் இருங்கள். உதாரணமாக காய்கறி வெட்டும் கத்தி, தேங்காய் உடைக்கும் கத்தி, வாகனங்கள், கம்ப்யூட்டர்கள், புத்தகங்கள், இவையெல்லாம் தினசரி நமக்கு ஆறுதலையும் ஆனந்தத்தையும் கொடுக்கின்ற காரணத்தினால் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அதற்கு ஒரு மரியாதையும் பூஜையும் கொண்டாடப்படுகின்றது. அந்த கொண்டாடப்படுகின்ற விழாவிற்குத்தான் ஆயுத பூஜை என்று சொல்லப்படுகின்றது. இத்தகைய ஆயுத பூஜை எவ்வாறு தோன்றியது என்று பார்த்தோமென்றால், இந்த ஆயுத பூஜையை பற்றி தேவி பாகவதத்தில் மிக அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் மகிஷாசுரன் என்ற அரக்கன் பிரம்மதேவரை நோக்கி பல கடும் தவங்கள் இருந்தான். அதன் விளைவாக பிரம்மதேவர் அவர் முன்னால் தோன்றினார். தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது, இந்த மகிஷாசுரன் எனக்கு சாக வர வேண்டும் என்று கேட்கின்றான். அதற்கு பிரம்மா அதை தவிர வேறு வரம் கேள் என்று கூறுகின்றார். அதற்கு புத்திசாலியான மகிஷாசுரன் சாகா வரத்திற்கு சமமாக பல வரங்களை பிரம்மாவிடம் கேட்டு வாங்கிக் கொண்டான். அவற்றில் ஒன்று, என்னை பிரம்மா விஷ்ணு சிவா இவர்களாலும் எந்த ஆண்களாலும் எனக்கு சாவு வரக்கூடாது. அப்படியாக சாவு எனக்கு வந்தால் ஒரு மென்மையான கன்னி பெண்ணால் தான் எனக்கு வர வேண்டும் என்று பிரம்மாவிடம் வரத்தை பெற்றுக் கொண்டான். ஒரு மென்மையான கன்னி பெண் நம்மளை சாகடிக்க முடியாது என்ற அகங்காரத்தாலும் ஆணவத்தாலும் இந்த மகிஷாசுரன் 3 உலகங்களையும் ஆட்டி படைக்கின்றான். அவ்வாறு ஆண்டு கொண்டிருக்கிற சமயத்தில் இந்த 3 உலகங்கள் வாழக்கூடிய முனிவர்கள், மகான்கள், பக்தர்கள் இவர்கள் தெய்வங்களை வேண்டி பிரார்த்தனை செய்கின்றனர்.
மகிஷாசுரனுடைய கொடுமையிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இவருடைய பிரார்த்தனைக்கு இணங்க பிரம்மா விஷ்ணு சிவா ஆதிசக்தியினுடைய அறிவுரையை தேடி செல்கின்றனர். இந்த ஆதிசக்தியானவள் இந்த 3 தெய்வங்களை பார்த்து, பிரம்மா அவர்கள் மகிஷாசுரனுக்கு பலவிதமான வரங்களை கொடுத்துள்ளார்கள். அவனை வெற்றி அடைவது என்பது அவ்வளவு லேசான காரியமில்லை. இதனால் என்னுடைய உடம்பில் பல சக்திகள் வேண்டும். அதற்காக நவ துர்க்கைகளும் இன்னொரு சக்தியோடு சேர வேண்டும் என்று வேண்டுதலை கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி இவர்களும் என்னுள் அடங்க வேண்டும். அவ்வாறு கேட்டுக்கொண்டு இணங்க எல்லா உலக தேவ தேவியர்கள் சக்தியினுள் அடக்கமாகின்றனர். அது மட்டுமல்ல, அந்த ஆதிசக்தியானவள் பிரம்மா விஷ்ணு சிவாவை நோக்கி, மகிஷாசுரனை கொல்ல வேண்டுமென்றால் உங்களுடைய ஆயுதங்களும் எனக்கு தேவைப்படும். ஆதிசக்தி கேட்டதற்கு இணங்க இந்த பிரம்மா விஷ்ணு தேவர்கள் அனைத்து ஆயுதங்களையும் சக்தியிடம் கொடுக்கின்றனர். அவ்வாறு கொடுக்கின்ற சமயத்தில் ஆதிசக்தியானவள் சொல்லுகின்றால், இந்த வெறும் ஆயுதங்கள் மட்டும் என்னால் பயன்படுத்தி அவனை கொல்ல முடியாது. இந்த ஆயுதங்களுக்கு நீங்கள் பூஜை செய்து உங்களுடைய சக்திகளை இந்த ஆயுதத்தின் உள்ளே ஆவகனம் செய்ய வேண்டும். செய்த பின்னால் இந்த ஆயுதங்களை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார். அதன் பிரகாரம் 3 தேவர்களும் 3 பிரம்மா விஷ்ணு சிவா தெய்வங்களும் தங்களுடைய ஆயுதங்களுக்கு பூஜை செய்து இந்த ஆயுதங்களுக்கு உள்ளே தன்னுடைய சக்திகளை ஆவகனம் செய்கின்றார்கள். இவ்வாறு முதலில் 30 தேவர்களும் 30 தெய்வங்களும் ஆயுதங்களுக்கு பூஜை செய்த காரணத்தினால் அங்கு ஆயுத பூஜை முதலில் தோன்ற ஆரம்பிக்கின்றது. இவ்வாறு ஆயுதங்களுக்கு பூஜை செய்யப்பட்டு அந்த 30 தேவர்களும் தங்களுடைய சக்திகளை எல்லாம் ஆயுதங்களுக்கு உள்ளே செலுத்தப்பட்டு அந்த ஆயுதங்கள் சக்தி வாய்ந்த ஆயுதங்களாக காணப்படுகின்றன. இந்த சக்தி வாய்ந்த ஆயுதங்களை ஆதிசக்தியிடம் சமர்ப்பிக்கின்றனர். இத்தகைய பூஜை நடந்த நாள் 9வது நாள். இந்த அதிபயங்கரமான சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பெற்றுக்கொண்ட ஆதிசக்தி அவர்கள் தன்னுள் 9 நவக்கிரக நவதுர்கா சக்தியோடு மகிஷாசுரனை நோக்கி சண்டை புரிவதற்காக அவர் செல்கின்றார். இந்த காணொளியை பார்க்கும் அன்பர்களே, சக்தியிலிருந்து எப்படியெல்லாம் சக்தி வெளிப்படுவதை நன்றாக பாருங்கள். அவ்வாறு இருக்கும் சமயத்தில் மகிஷாசுரனுடன் ஆதிசக்தியானவள் சண்டை போடுகின்றாள். சண்டை போட்டு வெற்றியும் அடைகின்றாள். வெற்றிக்கு அனதர் ஒரு சொல் என்னென்றால், வெற்றிக்கு மற்றொரு சொல் விஜயம் என்று கூறுவார்கள். அசுரனை சக்தியானவள் வென்ற காரணத்தினால் அந்த நாளை விஜய தசமி என்று கூறப்படுகின்றது. இந்த போரானது 10வது நாள் நடக்கின்றது. இதன் காரணமாக அசுரனை அந்த நாளில் கொண்ட காரணத்தினால் விஜயதசமி என்று மக்களால் போற்றப்படுகின்றன. அன்பர்களே, எப்பொழுதும் நாம் உபயோகப்படுத்தும் கருவிகளானாலும் சரி, தொழில் ஆனாலும் சரி, பிரார்த்தனையோடு செய்ய வேண்டும். தினசரி நாம் பயன்படுத்தும் கருவி ஆயுதம் நமக்கு பிரச்சனை கொடுக்காமல் இருக்க வேண்டுமென்றால் கருவி ஆயுதங்களை பயன்படுவதற்கு முன்னால் பிரார்த்தனையோடு ஆரம்பித்தால் அந்த கருவி ஆயுதங்கள் நமக்கு ஆறுதலையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். உதாரணமாக, தேர்வு எழுதுவதற்கு முன்னால் பிரார்த்தனை செய்யுங்கள்.
வாகனம் ஓட்டுவதற்கு முன்னால் பிரார்த்தனை செய்யுங்கள். தொழில் தொடங்குவதற்கு முன்னால் பிரார்த்தனை செய்யுங்கள். சமையல் செய்வதற்கு முன்னால் பிரார்த்தனையோடு செய்தால் அந்த சமையல் மூலம் நமக்கு ஆரோக்கியமும் ஆனந்தமும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை எல்லோரும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கடுத்து இந்த ஆயுத பூஜா மகாபாரதத்திலும் நடக்கின்றது. அதாவது பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் செல்கின்றனர். வனவாசம் முடிந்து அஞ்ஞானவாசம் ஆரம்பிக்கின்றது. அவ்வாறு அஞ்ஞானவாசம் ஆரம்பிக்கின்ற சமயத்தில் பஞ்ச பாண்டவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை ஒரு வன்னி மரத்துக்கு கீழ் மறைத்து வைத்து அஞ்ஞானவாசத்தை ஆரம்பிக்கின்றனர். இந்த வன்னி மரத்திற்கு கீழ் வைக்கும் முன் அந்த ஆயுதங்களுக்கு பூஜை செய்து பின்னர் அந்த வன்னி மரத்துக்கு அடியில் வைக்கின்றனர். அஞ்ஞானவாசம் ஒரு வருடம் முடிந்த பின்னால் பஞ்சபாண்டவர்கள் அதே வன்னி மரத்திற்கு வருகின்றனர். திரும்பவும் அந்த ஆயுதங்களை எடுத்து திரும்பவும் பூஜை செய்து அவர்கள் அந்த ஆயுதத்தை பயன்படுத்திய காரணத்தினால் மகாபாரத போரில் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. அதே போன்று இத்தகைய ஆயுத பூஜை தமிழ்நாட்டிலும் நடைபெற்றது. சோழர் காலத்தில் அவர்கள் போர் புரிகின்ற இந்த ஆயுதங்களை எல்லாம் போருக்கு முன்பாக அந்த துர்காதேவியின் கோயிலில் ஆயுதங்களை வைத்து வழிபட்ட பின்னர் அந்த ஆயுதங்களை எடுத்து போருக்கு செல்வார்கள். சென்றவுடன் அவர்கள் வெற்றியோடு அவர்கள் திரும்ப வருவார்கள். இதன் காரணமாக என்னவோ இந்த ஆயுத பூஜையை சோழர் காலத்தில் அரசாங்க விழாவாக அரசாங்கமே எடுத்து நடத்தியதாக கல்வெட்டுகளில் கூறப்படுகின்றது. இவ்வாறு ஆதி காலம் முதல் இந்த காலம் வரை நாம் நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் நம் நாட்டின் எல்லை பகுதியில் காப்பாற்றும் ஆயுத படையினருக்கு அவர்கள் நலமாக இருக்க நாம் தினசரி பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த ஆயுதங்களுக்கு முக்கியத்துவமாக பாரதியார் ஒரு பாடலை பாடியுள்ளார். ஓயுதல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம், பல நல்ல ஆயுதங்கள் செய்வோம் என்று ஆயுதங்களின் முக்கியத்துவத்தை பாரதியார் மிக அழகாக கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, இந்த பூஜையில் ஏன் சக்தி உருவப்படுத்தி வைத்து நாம் வழிபடுகின்றோம்? வாழ்க்கையில் எந்த வெற்றிக்கும் பின்னால் உடல் சக்தி, மனோசக்தி, ஆயுத சக்தி இருப்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ளுங்கள். நம் வெற்றிக்கு ஆணிவராக இருப்பது இந்த 3 வகை சக்திகளே. இந்த 3 வகை சக்திகளுக்கு அதிபதியாக இருப்பது ஆதிசக்தியே. இந்த ஆதிசக்தியை வழிபட்டால் நாம் எதிலும் எங்கும் வெற்றி அடைவோம் என்பது சந்தேகமே இல்லை. அதே போன்று நம்முடைய உலகில் வாழும் பொழுது நான் ஒரு கருவி என்பதை மனதில் நினைத்துக்கொண்டு நாம் வாழ வேண்டும். நான் இறைவனுடைய கருவி, அவர் என்னை இயக்குகின்றார் என்ற ஒரு தத்துவத்தில் யார் இந்த உலகில் வாழ ஆரம்பிக்கிறார்களோ அவர்களை எந்த கஷ்டமும் துக்கமும் வரவே வராது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நான் இறைவன் இயக்குகின்ற கருவி என்ற தத்துவத்தில் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பர்களுக்கு மற்றொரு சந்தேகம் ஏற்படுகின்றன. அமைதியே உருவான ஆண்டவன் கையில் ஆயுதம் எதற்கு? இந்த சந்தேகம் பலருக்கு வருகின்றன. அதாவது தன்னை நாடி வரும் பக்தர்களை காப்பதற்காகவும் தன்னை வழிபடும் பக்தர்களை காப்பதற்காகவே அந்த ஆயுதங்கள் ஆண்டவர்கள் கையில் வைத்துள்ளார்கள். உதாரணமாக ஐயனார், கருப்பசாமி, வேட்ட கருப்பசாமி இவர்கள் ஆயுதங்களோடு சமுதாயத்தை காவல் தெய்வமாக காத்துக்கொண்டு வருகின்றனர். இவ்வாறு இருக்கும் சமயத்தில் பொதுவாக தமிழ்நாட்டில் ஆயுத பூஜையின் போது ஏன் சரஸ்வதி படத்தை வைக்கின்றனர்? நம்மை சுற்றி
ஏராளமான கருவிகள் ஆயுதங்கள் இருந்தாலும் அதை உபயோகப்படுத்துவதற்கு அனுபவ அறிவும் அனுபவ புத்தியும் முக்கியம் என்பதை உணர்த்துவதற்காக அந்த ஆயுத பூஜையோடு சரஸ்வதி படத்தையும் வைத்து வழிபட்டு கொண்டிருக்கின்றனர். இதனால் தான் சொல்வார்கள் ஒரு பழமொழி, கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு. இருக்கிற ஆயுதங்களிலே வலிமையான ஆயுதம் நாக்கு என்பதை சான்றோர்கள் அறிந்திருந்தார்கள். அந்த நாவிற்கு அதிபதியாக இருப்பவள் சரஸ்வதி. இதன் காரணமாக இந்த ஆயுத பூஜையின் போது சரஸ்வதி படத்தை வைத்தும் அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்தனர். இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் பூஜை, ஆயுத பூஜை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ளுங்கள். ஆயுத பூஜையில் தினசரி வாழ்வில் நமக்கு உதவியாக இருக்கும் அனைத்து பொருட்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உதாரணமாக தராசு, கம்ப்யூட்டர், மொபைல், அடுப்பு, இவைகள் எல்லாவற்றுக்கும் சுத்தமாக செய்து அவற்றுக்கு உண்டான மரியாதை கொடுக்க வேண்டும். சில பொருட்கள், செருப்பு, துடைப்பான் போன்ற பொருட்கள் நாம் இகழ்வாகவும் ஏளனமாகவும் நினைக்கக்கூடாது. அவற்றையும் அன்று சுத்தப்படுத்தி அதற்கு உண்டான மரியாதையை நமக்கு கொடுக்க பழகிக்கொள்ள வேண்டும். அன்றைய நாள் மேற்கொண்ட பொருட்களை சுத்தம் செய்து அவைகளுக்கு உண்டான மரியாதை கொடுக்க வேண்டும். எப்படி என்றால், அவற்றை சுத்தம் செய்த பின்னால் விபூதி, சந்தனம், குங்குமம், பூக்கள் இட்டு நாம் வழிபாடு செய்ய வேண்டும். பின்னர் அனைத்து பொருள்களுக்கும் தீபாதரனை நாம் காட்ட வேண்டும். தீபாதரனை காட்டிய பின்னால் பிரார்த்தனை எப்படி செய்ய வேண்டும் என்பதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள். இது நாள் வரை நல்லபடியாக உதவியாக இருந்த கருவிகளுக்கு நன்றிகள் செலுத்த வேண்டும். அதே போன்று இந்த கருவிகள் எல்லாம் இனி வரும் காலங்களில் எங்களுக்கு நல்ல விதமாக நல்லபடியாக உறுதுணையாக இருக்க வேண்டிய இந்த கருவிகளுக்கு நாம் பிரார்த்தனை செய்து வழிபட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு உதவிய கருவிகள் மட்டுமல்ல, ஆயுதங்கள் மட்டுமல்ல, அவற்றை இயக்கிக் கொண்டிருக்கும் தொழிலாளர்களுக்கும் நாம் அவர்களுக்கு மரியாதையும் அவர்களுக்கு நாம் உதவியும் செய்து பழக வேண்டும். முடிந்தால் அவர்களுக்கு பிரசாதம் கொடுத்து அவர்களை நம்மோடு உட்கார்ந்து அருந்து வண்ணம் நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். இவ்வாறு இந்த ஆயுத பூஜை நாளில் கருவிகளும் ஆயுதங்களும் தொழிலாளர்களுக்கும் உண்டான ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தும் மரியாதை கொடுத்தும் ஊக்குவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல அன்பர்களே, நம்மிடம் உள்ள கருவிகள், ஆயுதங்கள் யார் எதையும் அழிப்பதற்காக பயன்படுத்தாமல் அவற்றை ஆக்குவதற்காகவும் பிறருக்கு பயன் பெறுவண்ணம் யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் எப்போதும் ஆனந்தமாகவும் அமைதியான வாழ்க்கை பெற்று வளமோடு வாழ இறைவனை வேண்டி நான் நிறைவு செய்கின்றேன். ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம். தட்சி ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.